அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் சாட்டர்டே அண்ட் சண்டே 2025 ஆண்டிற்கான டெட் தேர்வு வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ முடிஞ்ச பின்னாடி நிறைய பேர் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்குறீங்க, சார் டெட் தேர்வுக்கான மதிப்பெண் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்க மாதிரி 82வே கண்டினியூ ஆகுமா, இல்லை 75ஆக மாற்றுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அதே மாதிரி டெட்டு முடிஞ்சிருச்சு சார், அடுத்த யூஜி டிஆர்பி எஸ்ஜிடியோட ஸ்டேட்டஸ் என்ன, வருமா வராதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ அதுக்கான கிளாரிஃபிகேஷனுக்கான வீடியோ தாங்க இந்த வீடியோ. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை மட்டும்தான் வந்து கொடுப்போம். அதே மாதிரி எஸ்ஜிடி செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ்க்கான அப்பாயின்மெண்ட் எக்ஸாம், அதாவது டிடிஎட் முடிச்சுட்டு பேப்பர் 1 கிளியர் பண்ணவங்க, இடைநிலை ஆசிரியர்களுக்கான பணி நியமன தேர்வு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு யாராச்சும் நீங்கள் வந்து நம்மக்கிட்ட சேர்ந்து படிக்கணும்னு பிரியப்பட்டீங்கன்னா, ஆசைப்பட்டீங்கன்னா மண்டேலேருந்து கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் சேர்ந்துக்கலாம். இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் தரேன், அந்த லிங்க்குள்ளே வந்து வந்துடுங்க. வந்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் வந்து சொல்லுவாங்க, நீங்கள் வந்து விருப்பப்பட்டீங்கன்னா சேர்ந்துக்கலாம். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், லாஸ்ட்டாக நடந்த எஸ்ஜிடி செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ்க்கான அப்பாயின்மெண்ட் எக்ஸாமில் நம்ம ஸ்டூடெண்ட் தான் ஸ்டேட் ஃபஸ்ட் வந்து எடுத்தாங்க. அதே மாதிரி வந்து நிறைய டிஸ்ட்ரிக்ஸில் வந்து நம்ம ஸ்டூடெண்ட் தான் ஃபஸ்ட் மார்க் வந்து எடுத்தாங்க. தமிழ்நாட்டிலேயே அதிகமாக இடைநிலை ஆசிரியர்கள் வந்து நம்மக்கிட்ட இருந்து தான் வந்து அப்பாயின்மெண்ட் ஆனாங்கன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போயே ஆல்ரெடி ஒரு பேட்ச் வந்து போயிட்டுருக்கு, படிச்சுட்ருக்காங்க. ஸோ அடுத்த பேட்ச் வந்து கம்மிங் மண்டே வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்ந்து பயனடையலாம். இதுக்கான கிளாஸஸ் வந்து நிறைய பேர் கேட்குறது, சார் இங்கிலீஷ் மட்டும்தான் நடக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து தெரியாமல் கேட்குறீங்க. இங்கிலீஷ் மட்டும் கிடையாதுங்க, எல்லா சப்ஜெக்ட்டுக்கான கிளாஸஸும் வந்து நடக்கும். மண்டே டு ஃப்ரைடே வரலையும் டெய்லி ஒவ்வொரு சப்ஜெக்ட் வந்து நடக்கும். சாட்டர்டே அண்ட் சண்டே 2 நாளும் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் வந்து இருக்கும். சாட்டர்டே வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷும், சண்டே வந்து மேக்ஸ் சயின்ஸ் சோசியலும் வந்து டெஸ்ட் வந்து இருக்கும். இதுபடி தான் வந்து கிளாஸஸ் வந்து போகும். எக்ஸாம் வரலையுமே லாஸ்ட்டாக எக்ஸாம் எப்போ வருதோ அது வரலையுமே கிளாஸஸ் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ சிலபஸ் முடிஞ்ச உடனே மறுபடியும் வந்து ரிவ்யூ கிளாஸஸ் வந்து போகும், டஃப்பான டாபிக்ஸ் எல்லாம் வந்து போகும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு டெஸ்ட் இருக்கும், லாஸ்ட்டாக ஃபுல் டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து போகும். விருப்பப்பட்டால் சேர்ந்துக்கோங்க. அதே மாதிரி டெட் எக்ஸாமினேஷன் சார் 75 மார்க்ஸாக வந்து குறையுமா சார், சான்சஸ் இருக்கா அப்படின்னா வந்து அதுக்கான முன்னோட்டமாக, அதை வந்து யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேன்ற மாதிரி நேற்று வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ஸ்பெஷல் டெட் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அனௌன்ஸ் பண்ணி ஒரு கொஞ்ச நேரத்திலே வந்து டிஆர்பி வந்து அதனுடைய வெப்சைட்லேருந்து நீக்கிட்டாங்க. ஆனால் நீக்கிறதுக்கான காரணம், ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு சில மிஸ்டேக்ஸ் வந்து அதில் வந்து இருந்ததுக்காக அதை சரி செய்யறதுக்காக வந்து நீக்கியிருக்காங்க. உதாரணத்துக்கு வந்து மார்க் 150க்கு பதிலாக வந்து 100ன்னு சொல்லி வந்திருந்தது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சில அந்த மிஸ்டேக்ஸை வந்து எடுக்கிறதுக்காக வந்து நீக்கினாங்க. இது ஒரு சைடு. நாளைக்கு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், ஆல்ரெடி ஒர்க் பண்ணுற அந்த டீச்சர்ஸ்க்கு, ஐ மீன் வந்து கவர்மெண்ட் டீச்சர்ஸ், அதே மாதிரி எய்டட் ஸ்கூல் டீச்சர்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி ப்ரைவேட்டில் வந்து ஒரு சில இன்ஸ்டியூஷன் வந்து ஒர்க் பண்ணக்கூடியவங்களாகட்டும், இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மீட்டிங் வந்து நாளைக்கு வந்து இருக்குது. இவங்களோட சங்கத்தை சார்ந்த அந்த பிரதிநிதிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து ஒரு மீட்டிங் இருக்குது. அந்த மீட்டிங்கில் வந்து மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில்மிகு பொய்யாமொழி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து நாளைக்கு வந்து கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அந்த சங்கத்தினுடைய கருத்துக்கள்லாம் கேட்டு அடுத்ததாக வந்து எப்படி வந்து அதை ஸ்பெஷல் டெட்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா வேணாமா, இல்லை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, சங்கத்தினுடைய ஒட்டுமொத்த கோரிக்கையே என்னென்னா, நீங்கள் வந்து டெட்டுக்கு வந்து கொண்டு வந்துட்டீங்க, அதை விளக்க முடியாதுன்ட்டீங்க, சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜட்மெண்ட் படி நாங்களும் வந்து எழுதுகிறோம், ஆனால் எங்களுக்கான மதிப்பெண்களை வந்து நீங்கள் வந்து குறைங்க அப்படின்னு சொல்லி எல்லா சங்கங்களும் வந்து கோரிக்கை வந்து வச்சுருக்காங்க. இது எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்கள் தான். ஸோ அவங்க கேட்குறது வந்து என்னென்னா, எங்களுடைய மார்க்கை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா, ஆல்ரெடி 60% இருந்துச்சு. ஓகேங்களா? அது 2014 வந்து என்ன பண்ணுறாங்க, 55%, அதை 82.5, அதாவது ரவுண்டட் ஃபிகரில் வந்து 82 மார்க்ஸாக வந்து மாற்றுறாங்க. ஸோ அந்த மார்க்கை வந்து இப்போ எப்படி இந்த இப்போ நடந்து முடிஞ்ச டெட்டுக்கு வந்து எஸ்டி ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கு வந்து ஒன் டைம் ரிலாக்ஸேஷனாக வந்து 60 மார்க்ஸ் வந்து கொடுத்தீங்களோ, அந்த மாதிரி எங்களுக்கும் வந்து கொடுங்க, 50 மார்க்ஸாக வந்து குறைங்க, மற்ற ஆந்திரா, பீகார், தெலுங்கானா இந்த மாநிலங்களை மாதிரி வந்து எங்களுக்கு வந்து குறைங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நிச்சயமாக நாளைக்கான அந்த கூட்டத்திலையும் இதை வந்து முன்மொழிவாங்க, நிச்சயமாக வந்து வைப்பாங்க. அப்போ வந்து கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக குறைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. அப்போ தான் அந்த அளவுக்கு வந்து கீழே ரொம்ப குறையுமான்றதை விட 75 நிச்சயமாக வந்து வரும். ஸோ 75 வந்து ஸ்பெஷல் டெட்டுக்கு மட்டும் 75 கொடுத்துட்டு நார்மல் டெட்டுக்கு வந்து 82 மார்க்கை வந்து டெஃபினட்டாக வைக்க மாட்டாங்க. ஓகேங்களா? இது உங்களுக்கே தெரியும். நீங்களே அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, நான் சொல்ல தேவையில்லை, நீங்களே அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து தெரியும். அப்படி மாறுறதுக்குள்ள இந்த டெட்டுக்கான 82 மார்க்ன்றது வந்து 75 மார்க்காக வந்து மாறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ 75 மார்க்காக வந்து மாறிச்சுன்னா இந்த டைம் நடந்த டெட்டில் வந்து மேக்ஸிமம் ஒரு 30 to 40% வரலையும் பாஸ் பண்ணாங்களா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா கொஸ்டின் வந்து ஈஸியாக இருந்துச்சு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஓரளவுக்கு எல்லாருமே அந்த மார்க்கை வந்து நெருங்கிட்டாங்க. ஆல்ரெடி ஷெட்யூல் ட்ரைபில் வந்து 60 மார்க்காக வந்து இருக்குது. ஸோ அதனால் அதிலே நிறைய பேர் மேக்ஸிமம் எழுதினவங்கலாம் பாஸ் பண்ணுவாங்க. ஸோ மற்றவங்களுக்கும் 75 மார்க்காக வந்து மாறுறப்போ வந்து
நிச்சயமாக வந்து அதுக்கான நிறைய பேர் வந்து பாஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது என்னன்றது நாளைக்கு நம்மளுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிடும். நாளைக்கு வந்து இந்த நேரத்திற்குள் வந்து நம்மளுக்கு வந்து நிச்சயமாக வந்து தெரிஞ்சிடும். இதுக்கு யாருக்கும் வந்து டவுட்டே வேண்டாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பெஷல் டெட் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸ்பெஷல் டெட் வந்து நேற்று கால்பர் பண்ணாங்க. அதுக்கடுத்து அந்த மிஸ்டேக்ஸ்க்காக வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து நீக்கிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் வந்து சங்கங்கள் வந்து அதுக்கு பின்னாடி தான் வந்து கோரிக்கைகள் வந்து வைக்கிறாங்க. வச்சதுக்காக தான் வந்து அமைச்சர் கூப்பிட்டு பேச போகிறார். இது ஒரு சைடு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பி எஸ்ஜிடி வந்து வருமா சார்? யூஜிடிஆர்பி ஆல்ரெடி வந்து ஆனுவல் பிளானரில் இருக்குங்க சார். அதனால் அதை நாங்கள் எதிர்பார்க்கலாம், நம்பலாம். எப்பயாச்சும் ஒன்று வந்து வந்துரும்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஆனால் எஸ்ஜிடி ஆனுவல் பிளானர்லேயே இல்லை. கேட்டால் வந்து நிறையா ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸஸாக இருக்காங்க. இருக்கிறவங்களதே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்டை விட அதிகமான டீச்சர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ அதனால் நாங்கள் கேட்குற இடத்துலலாம் வந்து டீச்சர்ஸ் வந்து போட வாய்ப்பே இல்லைன்றாங்க. அதை நம்பி நாங்கள் படிக்கலாமா சார்? இப்போ நாங்கள் டெட் பேப்பர் ஒன்று நல்லா பண்ணியிருக்கேன் இந்த எக்ஸாமில், நாங்கள் வந்து படிக்கலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கொஷின் வந்து கேட்டீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அரசாங்கம் இதுக்கு முன்னாடி அவங்க வந்து போட்டப்பயே சொன்னாங்க 2400 சம்திங் போஸ்ட் வந்து போட்டாங்க. 5700 வேக்கன்ட் வந்து இருக்குது. ஆனால் 2400 போஸ்ட் வந்து போடுறோம். அதாவது எங்கெங்கெல்லாம் வேக்கன்சி வந்து டீச்சர்ஸே இல்லையோ அந்த டிஸ்ட்ரிக்ட் தான் போட்டிருப்பாங்க. உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ மற்ற இடங்கள்லாம் வந்து இன்னும் வேக்கன்ட் அப்படியே இருக்குது. கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ வேக்கன்ட் வந்து இருக்குது? 3400 வேக்கன்ட் அரசாங்கம் சொல்கிறபடி வந்து இருக்குது. அதே மாதிரி அட்மிஷன் வந்து 2 லட்சம் மாணவர்களுக்கு மேலே வந்து சேர்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லலைங்க, அரசாங்கம் தான் சொல்லுது. சொல்கிறப்ப வந்து அதுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா வந்து நீங்கள் 30:1 அந்த ரேஷியோவில் வந்து நீங்கள் வந்து 2 லட்சத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அதுக்கு வந்து ஒரு 6000 டீச்சர்ஸ் வந்து போடணும். ஆல்ரெடி செகண்டரி கிரேட் ஹெச்எம் வந்து பார்த்தீங்கன்னா 3500 போஸ்ட்டுக்கு மேலே வந்து வேக்கண்ட்டாக வந்து இருக்குது. ஸோ இந்த ப்ரொமோஷனில் யார் போகிறாங்க? ஆல்ரெடி இடைநிலை ஆசிரியராக பணியாற்றக்கூடிய ஒரு ஆசிரியர் தான் வந்து செகண்டரி கிரேட் அதாவது ஹெச்எம்மாக வந்து போக போகிறார். எலிமெண்ட்ரி ஸ்கூல் ஹெச்எம்மாக போக போகிறார். ஸோ எலிமெண்ட்ரி ஸ்கூல் ஹெச்எம்மாக 3500 பேர் போயிட்டா அந்த 3500 செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் போஸ்ட்டும் வேக்கண்ட் ஆகும். ஸோ அந்த வேக்கண்ட்டும் வந்து இதில் வந்து சேரும். அதே மாதிரி அரசு ஆல்ரெடி சொல்லக்கூடிய நிறைய இடத்துல வந்து ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது, அங்கே வந்து நாங்கள் கூடுதல் பணியிடங்கள், கூடுதல் அன்நீடட் போஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த போஸ்ட் எல்லாம் தனியாக வந்துருக்கு. ஸோ இவ்வளோ போஸ்ட் வந்து இருக்கிறதுக்குள்ள நிச்சயமாக எஸ்ஜிடி வந்து வரும். சரிங்க சார், ஆனுவல் பிளானர்லேயே இல்லை, எப்படிங்க சார் வந்து வரும்? டெட்டு கூட தான் ஆனுவல் பிளானரில் வந்து இல்லைங்க. நம்ம வந்து டெட்டு வரதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம பழைய வீடியோக்கெல்லாம் எடுத்து பாருங்கள். நம்ம வந்து சொல்லியிருப்போம் டெட் ஆனுவல் பிளானர்லேயே வந்து இல்லை. ஆனால் மற்ற எக்ஸாமோட டெட் வந்து ஃபஸ்ட்டு வந்து வந்துரும்னு சொல்லி சொன்னோம். அதே மாதிரி தான் டெட் வந்து எக்ஸாமினேஷன் வந்து வந்துருச்சு. மேக்ஸிமம் நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ளே ரிசல்ட் வந்துடும். ஓகேங்களா? அதை வந்து டிசம்பர் 31 வந்து டெஃபினட்டாக வந்து டெட்டுக்கான ரிசல்ட் வந்து வந்துடும். ஸோ அந்த ரிசல்ட் வந்த உடனே அடுத்த அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பி அந்த எஸ்டிடி. ஏன்னா இந்த இப்போ இருக்கக்கூடிய ரூலிங் கவர்மெண்ட்டோட பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து முடியுது. உங்களுக்கு வந்து தெரியுது. எல்லாருமே வந்து நம்ம எதிர்பார்க்குறோம் ஏப்ரலுக்குள்ளே எலெக்ஷன் வந்துடும். ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் அதனுடைய முன்னேற்பாடுகள்லாம் பிப்ரவரிலேயே வந்துடும்ன்றக்குள்ள வந்து அரசாங்கம் கண்டிப்பாக வந்து அடுத்ததாக வந்து போஸ்டிங் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்களா இல்லையோ எக்ஸாம் வச்சிடலாம், அனௌன்ஸ் பண்ணி வந்து எக்ஸாம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வந்து எந்த ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் அதனுடைய கடைசி காலத்தில் வந்து நினைப்பாங்க. இது எப்பயுமே இருக்கக்கூடிய ஒரு இதுதான். ஏன்னா கடந்த ஆட்சி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா டைம். ஓகேங்களா? ஸோ அதனால் எந்த கால்பர்ஸும் வந்து இல்லாமல் போச்சு. லாஸ்ட்டாக வந்து பிஜி அனௌன்ஸ் பண்ணாங்க. பிஜி வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ண பிஜியை வந்து இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட் தான் வந்து போஸ்டிங் வந்து போட்டாங்கன்றது உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதே மாதிரி நிகழ்வு தான் இந்த டைம் வந்து நடக்கும். ஸோ ஆனுவல் பிளானர்லேயே வந்து இல்லைனா கூட எஸ்ஜிடிக்கான அறிவிப்பும் யூஜிடிஆர்பி கூட சேர்த்தே வந்து வரும். இந்த 2 எக்ஸாம்ஸும் வந்து அடுத்தடுத்த வாரங்களில் வந்து நிச்சயமாக வந்து இருக்கும். இந்த எக்ஸாமுக்கான டைமிங்காக வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு ஆஃப்டர் எலெக்ஷன் வந்து வரலாம். இல்லை இவங்க குயிக்காக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வைக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி வந்து பிஜிடிஆர்பி எல்லாம் நடந்திருக்கு. ஒரு 2 மாதத்துக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் வந்து ரிசல்ட் விட்ட கதையெல்லாம் வந்து இருக்குது 2.5 மாதத்தில். ஸோ அந்த மாதிரி வந்து எந்த நிகழ்வுகள் வேணாலும் நிச்சயமாக வந்து நடக்கலாம். ஆனால் எதுவாகினும் கால்பர் வரப்போகுது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. யூஜிடிஆர்பிக்கு படிக்கிறவங்க நீங்கள் படிச்சுட்டே இருங்க. எஸ்ஜிடிக்கு படிக்கிறவங்க நீங்கள் வந்து விடாமல் வந்து அந்த கிரிப் விடாமல் வந்து நீங்கள் வந்து படிச்சுட்டே இருங்க. ஓகேங்களா? ஸோ நிச்சயமாக வந்து எக்ஸாம் வரப்போகுது. 6 மாதம் ஆனாலே நிச்சயமாக எக்ஸாம் வரப்போகுது. எக்ஸாமில் எந்த மாற்று கருத்துக்களும் இல்லை. அதாவது அப்பாயின்மெண்ட் எக்ஸாம்ன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் படிக்கிறது வந்து படிச்சுட்டே இருங்க. ஏன்னா கொஷினோட ஸ்டாண்டர்ட் எல்லாம் வந்து மாறிடுச்சுன்றது லாஸ்ட் எஸ்ஜிடி எழுதுன உங்களுக்கு வந்து நிச்சயமாக வந்து தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து படிச்சுட்டே இருங்க. கால்பர்ஸ் வந்து 100% வந்து வரும். மேக்ஸிமம் டிசம்பர் எண்டுக்குள்ளே கால்பர்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். இல்லைனா ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்லேயே வந்து ஒரு ஆனுவல் பிளானர்லேருந்து வந்து விட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து விடுறதுக்கான பாசிபிலிட்டி வந்து நம்பத்தகுந்த வட்டாரங்கள்லேருந்து வந்து அதிகமாக வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டே வந்து இருங்க. நிச்சயமாக எக்ஸாம் வந்து வரும். அடுத்ததாக வந்து போஸ்டிங் வந்து அதிகமாக வந்து வரும்.
ஸோ அதனால் வந்து இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா அடுத்து வந்து ஒன்ஸ் வந்து வச்சுட்டாங்கன்னா மறுபடியும் எக்ஸாம் வைக்க இன்னும் எவ்வளோ ஆண்டுகள் வந்து ஆகுன்றது வந்து யாருக்குமே வந்து நிச்சயமாக வந்து தெரியாது. ஸோ அதனால் வந்து இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க. நாளைக்கு வந்து அந்த டெட்டு ஸ்பெஷல் டெட்டை பற்றின அந்த விஷயம் வந்து முடியும் போது ரிலாக்ஸேஷன் இருக்கா இல்லையான்றது வந்து நிச்சயமாக வந்து தெரிஞ்சிடும். ஸோ ரிலாக்ஸேஷன் இருந்துச்சுன்னா இருக்காவ தான் பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து 75க்கு மேலே மார்க் எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் நம்பிக்கையோடு வந்து இருங்க. நிச்சயமாக வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து மார்க் வந்து எக்ஸாம் வந்து அடுத்ததாக வந்து கால்பர் ஒர்க்கில் உங்களுக்கு வந்து ஒரு நல்வாய்ப்புகள் வந்து நிச்சயமாக அமையும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.